ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸ் ஸ்குட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸ்குட் கேம் 9 டேஸ்னு ஒரு கேம் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே போவோன்னு போய் பார்த்தா ஏதோ டக் ஆஃப் வார்னு இருக்கு. என்னன்னு தெரில. ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இதுன்னு நினைக்கிறேன், கயிறு இருக்கிறதா என்னன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ மேலே ஏறுறோம். டக் ஆஃப் வார்னு இருக்குது. சீக்கிரம் டாடி, ரன் ரன் ரன். அவ்வளோதான். இப்போ என்னோடய ஐடி பேர் வந்து ரோப் 123 லாக்ஸ். எப்படி திறமையாக இருக்கா? இப்போ வந்துட்டோம். கயிறு இருக்குல்ல போட்டி. என்னாச்சு? ஒன்றுமே தெரில. இப்போ அதை தொடரணும் போல். இப்போ நம்ம தான் ஹையஸ்டில் இருக்கோம். இப்போ தொட்டா பாயிண்ட் போல். இப்போ நம்ம தான் 600ல் இருக்கோம். 2000 போகணும். தொர்றா கைப்புள்ள. தொர்றா 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 தொர்றா. ஆயிரம் கிட்ட வந்தாச்சு. 1000 வந்தாச்சு. இப்போ நம்ம டீம் தான். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான்ன்ற மாதிரி. இது என்ன? ஐயோ, கிட்ட வந்துட்டாங்க கைஸ். சீக்கிரம் போயிடணும். டக்குடுக்கு 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 டக்குடுக்கு. இப்போ நம்ம தான் இப்போ லீடிங் இந்த ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கோம். சீக்கிரம் டாடே. நம்ம கிட்ட வந்தாச்சு. சீக்கிரம் தொடரும். சீக்கிரம் தொட்ட அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். நம்ம தான் ஜெயித்தோம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். ஸ்குட் கேம் அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கே போய் பார்ப்போம். இது சும்மா பேசிக் மாதிரி விளாட்றோம். அடுத்த வீடியோவில் கிளியர் கேம் பிளே வந்துடும். சும்மா இந்த மாதிரி வாங்க போவோம். தரமாக இருக்கே. அப்படியே போனால் மேலே ஏறணும். நம்ம யாரு கூட விளாட்ல, நம்மளாக தான் விளாட்றோம். இப்போ கிராணி போட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால் கிராணி வீடியோ வந்து ஒரு 2 வாரம் 1 வாரம் கழிச்சு தான் ஃபுல்லாக ரோப்ளாக்ஸ் தான் போட போகிறோம். எனக்கு கிராணி வீடியோ போர் அடிச்சிருச்சு. உண்மையிலே சொல்கிறேன், போர் அடிச்சிருச்சு. சரி போரு. அதுவும் அலைஞ்சு திரிஞ்சு இது என்னன்னு தெரிலையே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன கத்தி தான் எடுக்கிறாங்க. ஐயா, கத்தி எடுக்கிறாங்க. நம்ம ஓரமாக போயிடும். பாட்டு ஓரமாக போயிட்டா நம்ம தான் அடிச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம். ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன ஷூட் பண்ணுறாங்க? ஐயோ, நம்ம தானா? அர்ரா, என்னடா ஓடுறா? டேய், ஐயா ஓடுறியா?
என்ன ஓடிக்கிட்டே இருக்க டே, ஓடுறா டே. எவ்வளோ நேரம் ஓடுறேன்னு பார்ப்போம்டா. ஐயோ டைம் வேற ஓடுதே. ஓடிக்கிட்டே இருக்க டேய். இந்தா நீ ஓடிக்கிட்டே இருக்க. டேய் 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 டேய். ஐயோ நம்மளை தான் அடிக்கிறாங்க காய்ஸ். ஐயோ நம்மளுக்கு தான் ஹெல்த்து போகுது. எப்படி அடிக்கிறான் தெரியுமா? நம்ம தான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சுத்தி சுத்தி வந்தீக அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். வந்துட்டாட்டா கைப்புள்ளன்ற மாதிரி வந்துட்டான். ஹெச்பி ஏறட்டும், நம்ம தான் இருக்கலாம். சுத்திக்கிட்டே இருப்போம். ஹெச்பி ஏறட்டும், அப்புறம் இருக்கு தலைவனுக்கு. அடிக்கிறான்டா டீ. ரொம்ப அடிக்கிறான். ஐயோ இப்பதான் ஹெச்பி ஏறிச்சு அதுக்குள்ளேயுமா. இந்த டைம் மட்டும் ஓடிட்டா ஈஸி. இது விளாண்டு பழக்கம் இல்லை, இப்போதான் திறக்கிறேன் கரெக்டாக. சரி வீடியோ எடுப்போம், ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிரேக்கிங் ஸ்டோரி போடலாம், பிரேக்கிங் ஸ்டோரி போடுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. நானும் விளாண்டு பார்த்தேன். பிரேக்கிங் ஸ்டோரி 1 நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பக் ஆயிடுது. கடைசி லெவலில் பக் ஆகிருச்சு. அதான் ஒருவேளை நம்ம எல்லாருமே எலிமினேட் ஆயிடுறோமோ தான் நினைக்கிறேன். இல்லை வந்தாச்சு, அப்பாடி நம்ம தான் வந்தாச்சு. நல்ல வேலை. காசு எவ்வளோ இருக்கு? டெட்லி ஓபியா என்ன அப்படின்னா 2634 ரூபாய் இருக்கிறது. காடா நிற்கிறீங்க பாட்டாட்டு போகும். எங்களை மாதிரி பிளேயராக நில்லுங்கடா டேய். ஒரே இடத்துல நின்று என்னடா பண்ண போறீங்க சொல்லுங்க? ஒரே இடத்துல நின்று ஸ்கின் எப்படி மொட்டை தலையா மாதிரி வச்சிருக்கேன். என்கிட்ட ஹேர் வந்து பாய்ஸ் மாதிரி இல்லை, கேர்ள்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதுக்கு எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேர்ள்னு மம்பிள்பாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு மொட்டையவே போட்டுடலாம். மொட்டை போட்டேன். இந்த மொட்டை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உள்ளக்க போயிடுச்சு. என்ன கேம்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன கேமு? ஐயோ வித்தியாசமா இருக்கு. என்ன கேம்னே தெரில. என்னடா கேம் டேய்? நான் மட்டும் இருக்கேன். வந்துட்டேன். என்ன கேம்னு தெரிலையே. என்ன கேம் தெரிஞ்சாதான்டா வர முடியும். ஓ இது ஏறி குதிக்கணுமாக்கும்? அப்படியே போய்கிட்டோம்னா இருக்குமா? சொல்லுங்கடா டேய். ஐயா ஏறி குதிடா, ஏறி குதிடா. அவ்வளோதான்டா, நம்ம தான்டா. கமான் கமான் கமான். அது என்னது? ஐயா டேய் தள்ளுறா டே. அப்படியே ஐயோ. டே நீங்க ஏன்டா கூட்டமா நிக்கிறீங்க? டே யாரா நீங்க கூட்டமா நிக்கிறீங்க? அவ்வளோதான், நம்ம தான். ஏய் அப்படி நம்ம தான் ஃபஸ்ட்டு. பாட்டா இருக்காங்க எல்லாரும். ஐயா என்னாச்சு? என்ன வந்துட்டோம் அதுக்குள்ள? ஏண்டா ஒன்றுமே புரியலையடா. அதுக்குள்ளே வந்து அவுட்டா? ஐயா என்ன திருப்பமாக இருக்கே. இது என்னடா புதுசா? யாரா அது? டீல்லி என்னடா புதுசாக இருக்கு. ஐயா கேம் இப்போதான் பார்க்குறேன்.
ஜாலி ஜாலின்னு இருக்கு. ஏய், இது மேல ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுமா? ஓய்யோ, ஜஸ்ட் மிஸ். ஏயா ஏற முடியல. சரி வாங்க போவோம். 14 செகண்ட் தான் இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது என்ன எலிமினேட்டே ஆக முடியாது போலயே. ஏன்னா என்ன ஜாலி தான். நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னா என்ன கிடச்சிருக்கும்னு எனக்கும் தெரியல. இன்னும் புதுசாக இருக்கு. ஏய் பரவாயில்ல, ஏறுது. எவ்வளோ ஒருத்தர் வெளியே போயிட்டா மறுபடியும் வந்துட்டாங்க. த லெபிரின்த் ஆஃப் பிளட், எ கேம் ஃப்ரம் என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. சரி வாங்க போவோம். நம்ம தான் முதல் அடி எடுத்துக்கிறோம். பின்னாடி தான் பார்க்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்தா காணோம், வரேன். எப்பவுமே கூட்டமாக தான் வரேன். நம்ம தான் தனி ஒருவன் விழித்திருந்தால் அதை உலகை வெல்லலாம் அப்படின்வாங்க. தெரில எனக்கு. சரி வாங்க போகலாம். இப்படி ஐடி தரமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மாஸ் ஐடி அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுருங்க. இந்த மொட்டையும் பிடிச்சிருந்துச்சுன்னா மாஸ் மொட்டை, மாசி மொட்டை என்ற மாசிலாமணி. என்னடா அது, இந்த புதிய மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேஸ் இருக்கும்ல அதுவோ. ட்ரையாங்கிள் இருக்கு. புறா. என்னடா நீங்க? ஃபைண்ட் அ வே அவுட். ஓ, வே அவுட்டா? சூப்பர்ரா. முட்டுச்சந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். உங்கள் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். சீக்கிரம் வந்து பண்ணணும். இது கிடையாது வே. ஏண்டா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க? டேய் என்ன நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பவன் டேவா பாருங்க எப்படி போகிறேன்னு. இங்கிட்டு இங்கிட்டு ஒன்று இருக்கு வழி. இங்கிட்டு ஒன்று இருக்கு. இங்கிட்டு ஒன்று இருக்கு. அடுத்து எங்கிட்டு இருக்கு? இப்படி இருக்குமா? இருங்க பார்ப்போம். இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி வந்தா எதுவுமே இல்லையே. இந்தா இருக்கு ஒன்று. அவ்வளோதான். என்னடா டேய், வே அவுட்டு ஆயிட்டேனே. வந்துட்டேனே நான். வெளியே வந்துட்டேனே நான். வெளியே வந்துட்டா சேஃபா? பார்ப்போம். எக்ஸிட் இங்கிட்டு போய் பார்ப்போம். ஆமாம், இதுதான் எக்ஸிட்டு. அவ்வளோதான். நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஹச்பி கொடுத்துருக்கேன், ஏன்னு தெரில. பார்ப்போம் ஹச்பி எவ்வளோ இருக்குன்னு. உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ளட்டு மாதிரி இருக்கு கைஸ். தண்ணி ஏறுதாடா டி. நல்ல வேலை நம்ம வந்துட்டோம் கைஸ். பிரச்சனையே இல்லாமல் இந்த ஆரோ மார்க் வச்சு வந்துட்டோம். நம்ம தான் வந்துட்டோம். வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டாங்க. நம்ம 4 பேர் தான் கைஸ். 4 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ற லாவா எஸ்கேப்பா. எனக்கு தான் தெரியாதுன்றேன். 4 பேருக்குள்ள தான் போட்டியே அப்படின்றாங்க. வாங்க போவோம். நல்ல வேலை நம்ம எலிமினேட் ஆகலை. எல்லாரும் பார்ப்பீங்க, என்னடா டே இது என்னடா ஸ்குட் கேமு விடிஜி போட்டுருப்பாடுறா ஸ்குட் கேம் அதை விளாட்றா அப்படின்னுங்க. இப்போ அதான் ரோப்ளாக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவே. பொறுத்திருந்து பாருங்க, தரமாக வீடியோஸ் வரும் ரோப்ளாக்ஸ்லேருந்து. பிரேக்கிங் ஸ்டோரி, டஸ்டி ட்ரிப்பு அந்த மாதிரி வரும் பாருங்க. டெட் ரெயில்ஸு, ஜெயிலா அது பேர், அது வரும்.
இருக்கணும். எல்லாமே பொறுமையா இருந்தாதான். ஏய் இதுவாடா, இது எனக்கு தெரியாதுடா ஒண்ணுமே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இதுல நான் நிறைய தாட்டி தோத்துருக்கேன். சரி வாங்க, கமான் கமான் வாங்க போலாம். ஏய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாடா, சூப்பர்ரா. ஏய் வந்துட்டோம்டா மறுபடியும். நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஏய் இவன் வந்துட்டான்டா. ஏய் சூப்பர்ரா. டே லாலா, டே லாலா வந்துட்டியாடா. இங்கிட்டு பார்ப்போம். இதுல சாகவே முடியாது போலயே. சூப்பர். இது என்னடா வழி புதுசா இருக்கு. டேய் என்னடா அது, டேய் புதுசா இருக்கேடா. டேய் ரெட் லைட் கிரீன் லைட்டா. டேய் ரெட் லைட் கிரீன் லைட் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும் கைஸ். ரெட் லைட் கிரீன் லைட்டு எனக்கு பிடிச்ச கேமு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு கேம் வந்து நம்மள எலிமினேட் பண்ண முடியாது போல. இன்னொரு கேம் வந்து எலிமினேட். இப்போ ஸ்குட் கேம்ல நம்ம அசந்துட்டோம்னா எலிமினேட் ஆயிரும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஓ அப்படி வரீங்களா அப்படின்றாங்க. சாங் போவோம். இப்படி அந்த லாவா எஸ்கேப் வரலன்னு இல்லை, கரெக்டாக வரல பார்த்தீங்களா? அதான் திறமை. அதுக்கு தான் ஒரு திறமை வேணும். வாங்க லெஃப்ட்டு ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பி ஒரு ரைட்டு திரும்பி இப்படி ஒரு லெஃப்ட்டு திரும்பி அப்படியே மேலே போய் மாசா இப்போ கீழே வந்தோம்னா என்ன ஆகும்? சரி வேணா விடுங்க, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே. சரி போவோம். நம்ம பார்க்காத நம்ம போகாத இடமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். நாலு பேருக்குள்ளதான் போட்டியே அப்படின்றாங்க. நம்ம அந்த வழி பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த வழி. இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. இது சவுண்ட் வச்சுக்குவோம். ஒரு ரெட் லைட் அப்படின்றாங்க. வாங்க போடலாம். கோச்சேயா கோகிலா. ஓ ரெட் லைட். ஓ யோ கோச்சேயா மண்டேலா. கோவா கோச்சேயா மண்டே கசாயம். ஒய்யோ நம்ம 2 பேர் தான். 2 பேர் கூட போட்டேன். கோவா கோச்சேயா மண்ட கசாயம். ரெட் லைட். 2 பேர் தான் இருக்கோம். அவங்க அங்கே போயிட்டாங்களோ, அவ்வளோதான், சேஃப் ஆயிட்டோம். ஏய் என்னடா, டேய் என்னடா நான் மறுபடியும் வந்துட்டோம். நீ விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் போல கைஸ். சுட்டுட்டாங்க என்னன்னு தெரியல. ஸ்வீட் ஹனி காம்ஸ் விளாண்டுக்கிட்டே இருக்கான் போல கைஸ். ஆனால் இந்த காசு எப்போ வரும்? கஷ்டப்பட்டு விளாட்டு வந்தா இவங்க என்ன இந்த ஹனி காம்ஸ்னா அதுவோ அந்த சர்க்கிள் உடச்சு எடுக்கணும் அதுவா? விளாண்டுக்கிட்டே இருப்போம் எல்லா கேமையும். நம்ம தான் இது ஆக்சுவலி ஒரு அனுபவம் மாதிரி கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்குட் கேம்னால அந்த பாட்டு சத்தமா சரி ஜெயிச்சிடலாம், அந்த சவுண்ட் அதிகரிச்சா நம்ம கேட்ட அந்த கோவா கோச்சேயா மண்டேலா அந்த மாதிரி மண்டை கசாயம் அப்படின்வாங்க. கரெக்டாக அந்த மண்டை கசாயம் சொல்லும் போது கரெக்டாக நின்றுடணும், இல்லைனா க்ரீன் லைட் அப்படின்ற அந்த பொம்மை மோசமானது. யாரெல்லாம் ஸ்குட் கேம் பார்த்துருக்கீங்களோ அவங்க லைக்கை போட்டு ஐ வாட்ச்டு ஸ்குட் கேம். எத்தனை சீசன் பார்த்தீங்களோ, சீசன் 1னா சீசன் 1, சீசன் 2 சீசன் 1னா சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாமே பார்த்துருக்கீங்களா, ஆல் த சீசன்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அம்ப்ரலாவா? ஏய்ய அம்ப்ரலாவே கஷ்டமே. ரொம்ப கஷ்டமே அம்ப்ரலா. இப்போ என்ன பண்ணணும்?
என்னடா பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்னடா அது? என்னடா பண்ணணும்? என்னடா அது? ஏய்யா பண்ணவே முடியல காய்ஸ். ஓ இப்படியா? அவ்வளோதான், வந்துட்டோம். நம்ம பிரச்சனையே கிடையாதுன்னு வந்துட்டோம். அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே புரியல. சரி வந்துட்டோம். இப்போ என்ன கேம்னு தெரில. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அறிவிச்சிருவாங்க என்ன கேம்னு. என்ன கேம் சொல்லுங்கடா டேய். என்ன கேம் சொன்னாதான்டா அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியும். டேய் என்னடா நீங்க சீக்கிரம்டா டேய். என்னடா ரெட் கலர்ல ஏதோ இருக்கு. ஐயா பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சா? இல்லையே, ஏதோ இதுக்குள்ள ஏதோ ஹெச்பி தான் இருக்கு. என்னடா லோ ஆகுது? இல்லையே. ஐயா ஹெச்பி தான் குறையுது. என்னாச்சு? என்னடா கேம் அது? டேய் கிளாஸா? கிளாஸ்னா வாங்க, இது அந்த கிளாஸ் உடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். வாங்க, சூப்பராக இருக்கும், போய் பார்ப்போம். இப்போ போய் அப்படியே அடுத்த வீடியோவில் பிரேக்கிங் ஸ்டோரி போடவா வேறு ஏதாவது போடவா ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி, பிரேக்கிங் ஸ்டோரி பார்ட் 1 போட்டுட்டு அடுத்து வந்து அடுத்தடுத்த கேம் போடுவோம் நம்ம. ரைட், திரும்பி ரொம்ப லோவாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படியாச்சு ஒரு 20 சப்ஸ்கிரைபர் 15 இருக்கு, ஒரு 5ஆச்சும் ஏற்றி விட்டா சூப்பராக இருக்கும். 30 ஏறுனா சூப்பராக இருக்கும். எப்படின்னு தெரிலையே. இது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது தெரில. அவன் எனக்கு காணுமே. வரட்டும், அவங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்பான். வந்துட்டாங்க. இவனாச்சும் துணிஞ்சு போகாங்க. சரி நம்ம அடுத்து போடுவோம். இவனாச்சும் போகாதே. இந்த எவனையும் போகல, எவனுமே போகல. போடா டே. டே போடா டே. போடா. பெரிய ஆள்றா நீனு, போடா. டே நீ தாண்டா இங்க. அவ்வளோ அது கீழே வந்துருச்சு. இருங்க, அவங்க போட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச நேரம் அந்த நேர் தான் நினைக்கிறேன். தெரியலையே, எனக்கு அந்த கிரீன் மாதிரி தான் சொன்னா அது காட்டுது கைஸ். அது கிரீன் கலர்ல காட்டுது பாருங்க, லைட்டா. இதா அங்க காட்டுது பாருங்க. இதுதான் இங்கிட்டு இது கிரீன் கலர் காட்டு பாருங்க. இங்கிட்டு அப்படியே இப்படி. ஐயோ இங்கிட்டு தரலையே. டேய் அது அங்கிட்டு. சரி, இது இங்கிட்டு. இங்கிட்டு காமிங்கடா. டேய் 4 பேர் இருந்தா 2 பேர் போயிட்டோமா? என்ன இது கரெக்டு. அடுத்து என்னது? டேய் ஒரு இதை சொல்லுங்கடா டேய். நீயாச்சும் போறியாடா டேய். நான் தான் போலப்பா, நான் தான் போக மாட்டேன்ருவேன். அவ்வளோதான்டா, நீ தான்டா எனக்கு டெஸ்டிங்க. ஓய்யோ
ஐயோ! சரி வாங்க இந்த இந்த இது முடியாது. அதனால அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். மறுபடியும் டகா